அவரோட பஸ் டிரைவர் கண்டக்டர் எல்லாத்துக்கும் ஒரு பாராட்டுல அவங்க வைக்க வேண்டியது. ஏன்னா எம்எல்ஏ எம்பி அவங்க தான் தப்பு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கீழே இவ டிரைவர் நீங்க ஒழுங்கா வேலை பார்த்தா அவங்களை என்ன நாங்க குறை சொல்ல போறோம்? எப்பா உங்க அப்பா டிரைவர் வண்டியை விட்டுருக்கான், உங்க தாத்தன் பாட்டேன் முப்பாட்டேன் வழியில ஓடிக்கிட்டு இருக்கு, அதனால நீ இப்படித்தான் கேள்வி கேப்பா, இப்படித்தான் வைவனா? ஏன்னா ராமநாதபுரத்துல பஸ் ஸ்டாண்ட் உள்ள ஏன் பஸ் வரலன்னு ஒரு பெரியவர் கேட்காரு. அதுக்கு நடத்துறதும் டிரைவரையும் பாரு, ஆத்தாங்கிறது அம்மா எங்காது அந்த வழி இந்த எப்படிலாம் வந்து வாய் பஸ் சொல்றது? கேள்வி கேட்டா ஒண்ணு பதில் சொல்லுங்க. என்ன ஆத்தாங்கிறது அம்மாங்கிறது? இவன் கவர்மெண்ட் டிரைவர். திருச்சியில பாரு தனியார் டிரைவர் ஒரு பெரிய கேள்வி கேட்காரு, சவுட்ல வச்சு அடிக்கான். சூப்பரா இருக்குடா, ரொம்ப பெருமையா இருக்கு உங்களெல்லாம் பார்க்கும்போது. முதல்ல தம்பி நீங்க வேலை பாக்கீங்க, உங்க வேலையை நீங்க கரெக்டா பாருங்க, அது போதும். பஸ் ஸ்டாண்ட் எதுக்கு கட்டி விட்டுருக்கான்? எதுக்கு இந்த எல்லாரும் பிச்சை எடுக்கும், இந்த ஒண்ணுக்கு போய் இந்த பெரிய பெரிய எல்லாரும் உறங்குறதுக்கு தான் பஸ் ஸ்டாண்ட் கட்டி கொடுக்கான்னு வச்சாடி. பஸ் உள்ள போய் பயணிகளை ஏற்றணும், அதுதான் பஸ் ஸ்டாண்டு. மறுபடியும் அப்புறம் இருக்க பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் இடிச்சுட்டு அதே மாதிரி பிளாட் போட்டு சொல்லுவோம். ஏன்னா நீ பாட்டில் ரோட்ல வந்துட்டு ரோட்ல போலாம் பத்தியா? பெருமையா இருக்குல்ல, ரொம்ப பெருமையா இருக்கு. உங்களை மாதிரி